தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு விஷயம்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது. இதை பல எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்து போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. அது போராட்டம் பண்ணுறவங்கெல்லாம் கைது பண்ணிடுறாங்க. போராட கூட இங்கே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்தெல்லாம் நம்மிடையே பேசுவதற்காக பானு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சமீபத்தில் பாமகவினர் இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமையை எதிர்த்து ஒரு போராட்டத்தை முன் வச்சாங்க. அதில் சௌமியா அன்புமணி அவர்கள் கைதுலாம் பண்ண மாதிரியான செய்திகள்லாம் வெளிவரதை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஒரு பெண்ணா ஒரு கட்சியில் இருக்க ஒரு நிர்வாகியாக அவங்க இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததில் நான் ரொம்பவே வரவேற்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா அவங்க இது ஏன் இவ்வளோ தாமதமாக எடுத்தாங்க அப்படின்றது தான் என் கேள்வி. இந்த பிரச்சனை நடந்து, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 7 நாளில் சௌமியா அன்புமணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எங்கேயா கோமாவில் இருந்தாங்களா? இல்லை எங்கேயாவது வெளியே சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தாங்களா? இல்லை நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா? 7 நாள் ஆச்சுங்க இந்த பிரச்சனை நடந்து. தமிழிசை அவங்க கூட அன்னைக்கு ஆன் த ஸ்பாட்லேயே ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 7 நாள் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. அதுவும் போலீஸ் பெர்மிஷன் மறுக்கப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறீங்க. இப்போது இதுக்கு மட்டும் அன்புமணி ராமதாஸ்கள் திடீர்னு இந்த அக்கறை எங்கேருந்து வந்துச்சு? அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடந்தது இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்தீங்க. அதில் அவங்களோட கணவருக்கும் அவங்களோட மாமனாருக்கும் ஒரு சண்டை. அதாவது இவங்க மருமகன் இருக்காங்க இல்லையா, சௌமியாவோட மருமகன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பிக்கு முகுந்தனுக்கு இந்த மாதிரி இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கறதா இருந்தது. அதை வச்சு இவங்களோட கணவருக்கும் மாமனாருக்கும் சண்டை. ஊரே சிரிச்சிருச்சு. இந்த பாமக கட்சி 2ஆ உடையுது, 3ஆ உடையுது, அப்புறம் அவர் அடுத்த நாள் சமாதானப்படுத்துறதுக்காக தைலாவரத்தோட போடுறது அப்படின்னு ஊரே பாமக பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க யோசிச்சாங்க, இதை எப்படி நம்ம டைவர்ட் பண்ணுறதுன்னு அன்புமணி யோசிச்சிருக்காரு. இது ஒரு பெண் விவகாரம் அப்படின்றதுனால அவங்களோட ஒய்ஃபை இதில் களை இறக்கி விட்டுருக்காரு. போய் போராடினா ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண் நிற்கிறாங்க அப்படின்றது. பெண்ணுக்காக பெண் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதே அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களது மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் கோயம்புத்தூர்ல நடந்து பொள்ளாச்சியில் நடந்தது பார்த்தீங்களா, பெண்களுக்கான வன்முறை பாலியல் வன்முறை நடந்து பார்த்தீங்களா? அப்போ எங்கே போனாங்க அவங்க? ஏன் ஒரு குரல் கொடுக்கல? அப்போ என்ன கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் அமைதி காத்துட்டு இருந்தீங்களா? அப்போ உங்கள் கூட்டணியில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு தெரியாது, கூட்டணியில் இல்லைன்னா பெண்களுக்காக குரல் கொடுப்பீங்க. இங்கே அங்கே நடக்குது, அங்கே இங்கே நடக்குது. 7 நாள் என்ன பண்ணி 7 நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்றைக்கே நீங்கள் இது பண்ண வேண்டியது தானே. திமுக அரசு சரியில்லை, திமுக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் அப்போ ஆன் ஸ்பாட்டில் இல்லையே இது பண்ணணும். நீங்கள் விலை போகாத ஒரு கட்சி, உங்கள் கட்சிக்கு ஏதோ ஒரு பேர் வரணும், அட்டென்ஷன் கேதர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் திடீர்னு இப்போ ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறது எந்த வகையில் நாங்கள் எடுத்துக்க முடியும்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறது தப்புங்கிறீங்களா? அப்போது போராட்டம் பண்ணுறது தப்பு இல்லை. போராட்டன்றது நியாயமானதாக இருக்கணும், எல்லாருக்குமானதாக இருக்கணும். எல்லா பெண்கள்னா எல்லாமே பெண்கள் தான், எல்லாருக்குமே கொடுமை நடக்குது. நீங்கள் எல்லாருக்குமே குரல் கொடுங்க. இல்லை, இப்போ அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தினம் தினம் இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், இன்னும் எத்தனை பேரை தான் நீங்கள் காவு வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் உங்கள் கூட்டணியில் இருக்கும்போதும் இந்த பிரச்சனை நடந்தது. நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சரி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இப்படி நடக்குது, இது முதல்ல இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இது இந்திய அளவில், உலக அளவிலே பெண்களுக்கு பாதுகாப்பாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதில் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நடக்குது. அதில் இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் பார்த்தா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு இங்கே ஒரு அளவுக்கான அமைதியான பூங்காவாக தான் இருந்துட்டு இருக்கு. அதில் நம்மளுக்கு எந்த கேள்வியும் எந்த கொஸ்டினும் கிடையாது நம்மளுக்கு. நீங்கள் வடக்க கம்பேர் பண்ணால் இங்கே நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோம். இல்லை, அப்போ கூட இங்கே தினம் தினம் இந்த மாதிரியான செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். பெண்கள் பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்னத்தான் இப்போ சிட்டியில் நடக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது, கிராமங்களில் அதுதான் நானும் சொல்றேன். இது எல்லா மாநிலத்திலையும் எல்லா இதுலயும் நடக்குது. அப்போ நீங்க இந்த சொசைட்டியை தான் குறை சொல்லும். இந்த சொசைட்டியில பெண்கள் மீதான பார்வை என்னவா இருக்கு, இந்த சொசைட்டி பெண்களை எப்படி பாக்குது அப்படின்றதுதான் நீங்க இது பண்ணும். நம்ம இங்கே சொசைட்டியை மட்டும் குறை சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ சொசைட்டிங்கிறதே இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமைங்கிறது அவங்க கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். கட்டாயமாக ஒரு விஷயம் இருக்குல்ல, கட்டாயமாக இருக்கு. ஆனால் அதை நீங்கள் திமுக பீரியட்ல மட்டும் கேள்வி எழுப்புறது தான் எங்களுக்கு
கேவலமா இருக்கு. இல்ல இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அப்ப நடந்தப்ப நீங்க ஏன் கேள்வி கேட்கல? பிஜேபியில எம்பி பிரிஜ் பூஷன் சிங் இருக்கார். இவர் என்னன்னா WFI இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த குத்துச்சண்டை இருக்கு, இந்த இதுக்கு அவர் தான் ஹெட்டா இருக்காரு. இவரு அங்க இருக்க அந்த அத்லெட்டிக்ஸ் கிட்டலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சாக்ஷி மல்லிகா அப்படின்றவங்க ஒரு போராட்டமே பண்ணாங்க. அவ்வளோ பெரிய போராட்டம், எல்லா அத்லெட்டிக்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க. அவங்க இந்தியாவுக்கு அவங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கி கொடுத்த ஒரு ஆள். அப்படிப்பட்டவங்களே ரோட்ல வந்து போராடினாங்களோ, அவங்கள தரன்னு இழுத்து கொண்டு போய் கைது பண்ணதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். அன்னைங்களே எங்க போனாங்க? அன்னைங்களே நீங்க ஏன் போராடல? அன்னைங்களே ஏன் குரல் கொடுக்கல? அப்ப அவங்களுடைய மானம் போனா பரவாயில்லையா? அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தா பரவாயில்லையா? திமுக பீரியட்ல நடந்துடக்கூடாது, மற்ற பீரியட்ல நடக்கலாம். பிஜேபி ஆட்சி செஞ்சா அங்க நடக்கலாம். அதிமுகல பொள்ளாச்சி சம்பவம் நடந்தா அதுக்கு எங்க கண்ணு தெரியாது. ஆனா திமுக பீரியட்ல நடக்கலாம். குரல் கொடுங்க, தப்பு சொல்ல, பெண்களுக்காக நீங்க குரல் கொடுங்க, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனா அது எல்லாருக்கும் சமம். எல்லா பீரியட்ல குரல் கொடுங்க, எப்பவுமே எங்க பெண்களுக்காக நில்லுங்க. அது என்ன திமுக பீரியட் மட்டும் நீங்க என்ன பண்றதுன்னா, நீங்க இப்ப அவங்களுக்கு எதிர்கட்சி, இப்ப அரசு தேர்தல் வரப்போகுது, நீங்க உங்க மாச காட்டணும், உங்க கட்சி ஏதோ ஒரு பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி நீங்க மாஸ் காட்டணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம் நீங்க இந்த விவகாரத்துல இப்ப இவங்க மட்டும்தான் போராட்டம் பண்ணி கைதாகிறாங்க எல்லாம் கிடையாது. தொடர்ந்து இப்ப அதிமுக பண்றாங்க, பாஜக அதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகமே கூட அங்கங்க இந்த நீங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும் பேசுறாதீங்க. தமிழக வெற்றி கழகத்துல என்ன போராட்டம் பண்ணாங்க? அவரு ஆளுநர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்போ விஜய் அவர்கள் கார்லேயே வந்தாரு, போனாரு, ஆளுநரை பார்த்தாரு, ஒரு லெட்டர் கொடுத்தாரு, வந்து ஒரு ப்ரெஸ் கிட்ட கூட பேசல. ஒரு ப்ரெஸ் கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துச்சு, எனக்கு துக்கமா இருக்கு, நான் இந்த மாதிரி வருத்தப்படுறேன், நான் ஆளுநர்கிட்ட இது சம்பந்தமா கடிதம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ப்ரெஸ்ஸை பார்த்து கூட சில அங்கேருந்து இப்படி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. இதுதான் நீங்க மக்களோட மக்களா நிக்கணும். நீங்க புதுசா ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்க, மக்கள் கிட்ட உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணணும். நீங்க மக்கள் கிட்ட என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன செய்யறீங்கன்ற உங்களோட கொள்கைன்னு அவர் ஒரு 14 பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்களா? அந்த 14 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் என்னன்னு தெரியுங்களா? ஆளுநர் பதவின்றதே தூக்கணும். ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, ஆளுநர்களை வச்சு இங்க வந்து ஒரு கேம் பிளே பண்றாங்க. அதாவது இப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்கள், இப்போ திமுக ஆளுதுன்னு வைங்களேன், பிஜேபி இல்லை இங்கே திமுக ஆளுதுன்னா, அந்த மாதிரி பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்களை வச்சு அவங்களுக்கு எதிராக இவங்க நடத்துக்கிறாங்க. அவங்களோட சுயமரியாதை, முதல்வர்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக இந்த மாதிரி ஆளுநர்கள் நடத்துறாங்க. அதனால ஆளுநர்ன்ற இதையே வந்து நம்ம தூக்கணும். அது அவங்களோட கொள்கையில ஒண்ணா அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கட்சியுடைய நிலைப்பாடு. இப்ப இவர் வந்து இந்த விவகாரத்துல அவர்கிட்ட போய் கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன். கட்சி வேற அவர் வேற இல்லைங்க. கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாலே அவர் கட்சியோட கொள்கைப்படிதான் பின்பற்றணும். அதுதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது வந்து மேபி இது மூலமா. அப்ப நீங்க உங்க கொள்கைக்கு நீங்களே புறம்பா நடந்துக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு கொள்கையை சொல்றீங்க, அப்ப உங்க கொள்கைக்கு நீங்களே புறம்பா நடந்துப்பீங்களா? இல்ல இப்ப இது வந்து ஒரு பெரிய டிபேட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இப்ப வந்து என்னன்னா, இது கடந்து வந்துட்டோம். இங்க இப்ப கைது ஆகுறாங்க, தொடர்ச்சியா போராட்டம் பண்றாங்கிற விஷயம். இப்ப இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா ஏன் இப்ப பண்ணணும்? நீங்க வந்து அடுத்து தேர்தல்னா, இன்னும் தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கு. இவங்களோட மாசம் காமிக்கணுங்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஆமாங்க, அப்பதானே கூட்டணி கேட்பாங்க. இப்ப பாமக பண்ணுதுன்னா அவங்க இதுவரை எத்தனை வாட்டி தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. இத்தனை வருஷத்துல தனிச்சு நின்று அவங்க ஜெயிச்சதாவில்ல. திமுக அதிமுகன்னு இப்படி மாத்திட்டே இருப்பாங்க. மாத்தி கடைசியில பிஜேபிக்கு போய் ஒண்ணுமே இல்லாம நாசமா போனதுதான் கட்சி, நாசமா போனதுதான் மிச்சம். இப்ப தேர்தல் வர்றதுனால இவங்கெல்லாம் ஒரு ஒரு பொலிட்டிக் இது தேடுறாங்க, ஒரு ஃபேம் தேடுறாங்க. அவங்க இப்போ அங்கேயே மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. அந்த பிரச்சனை நடந்த உடனே மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. கைது பண்ணாங்களா? இல்லை. இப்போ இவங்க மற்றவங்க எல்லாம் பண்ணதுன்னா, ஒரு போராட்டம்ன்றது எதிர்கட்சியா அவங்க நடத்த வேண்டியதை ஒரு யதார்த்தமான நடவடிக்கை வந்து அவங்க என்னன்னா பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறது தான் அடிப்படை. அது பாமக. நீங்க பிஜேபியும் இதுவும் கேட்டீங்களே, அதுக்கான பதிலா சொல்றேன். நீங்க சொன்னீங்க அதிமுகவோட தலைமையில வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. நீங்க அந்த போராட்டத்தை பாத்தீங்களா? அது தலைமை ஏத்துக்கிட்டவங்க யாரு? அதிமுகவுக்கு தலைமை ஏத்துக்கிட்டு அந்த போராட்டத்துல கலந்துகிட்டது யாரு? ஜெயக்குமார் மேல எந்த பாலியல் குற்றம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர்கிட்ட வேலை கேட்டு வந்த பொண்ணை அவர் நாசம் பண்ணி அவர் மூலயமா குழந்தை வந்ததா ஒரு பெரிய புகார் ஆகி பெரிய பிரச்சனையாச்சு. வட சென்னை பூரா இன்னளவுக்கு அது பேச பொருளா இருக்கு. அவர் தலைமையில நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நீங்க இன்னைக்கு வந்து போராட்டம் பண்றீங்க. ஏன் உங்க இபிஎஸ் ஐயா வரமாட்டாராங்க?
எங்களுக்காக வந்து நீங்கள் களத்தில் நிற்க மாட்டீங்களா? எங்களுக்காக போராட மாட்டீங்களா? வெறும் நோட்டீஸ் தான் கொடுப்பீங்களா? அப்போ நீங்கள் என்ன எதிர்க்கட்சின்னு நான் கேட்குறேன். ஒரு பெண் குழந்தைக்காக வந்து நீங்கள் ரோட்டில் நின்று போராட மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்த அவர் சமூகத்துக்கு? இந்த விஷயத்துல பேசியிருக்கிறாரு, பிரஸ் எல்லாம் மீட் பண்ணி நிறைய ஏன் களத்துக்கு வரலன்றதுதான் என்னோட கேள்வி. ஜெயக்குமார் தலைமையில நடத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்க என்ன பண்றீங்க? அப்படி என்ன உங்களுக்கு அவசரமான அத்தியாவசியமான முக்கியமான வேலை இருக்கு? இதை விட ஒரு எதிர்க்கட்சி தலைவரா நீங்க வந்து இறங்கி நிக்கணும் இல்லையா? இல்ல அவங்க வந்து கேவியட் மனு எல்லாம் தாக்கல் பண்றாங்க, நிறைய விஷயங்கள்ல முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனு அதிமுக பண்ணியிருக்காங்க, பிஜேபி பண்ணியிருக்காங்க, இப்போ ரீசெண்டா பாமகவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜு ரொம்ப ஒரு மாசா ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. வேல்முருகன், நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஏன் இப்படி கேவலமா அரசியல் பண்றீங்கன்னு அவர் கேட்டுட்டார். இதை விட என்ன வேணும்? அவருக்கு தெரியுது இவங்கெல்லாம் பண்றது என்னது அரசியல். ஒரு பெண் பிள்ளையோட வாழ்க்கையில வச்சு ஒரு ஏதோ ஒன்று சிக்கிருச்சு, நம்ம இதை வச்சு அரசியல் பண்ணி லாபம் தேடலான்னு நினைக்கிறதுல எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு செய்கை. எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாமக வந்து போய் கேட்டிருக்காங்க. அவங்க பர்மிஷன் மறுத்து இருக்காங்க. இந்த மறுக்கும் போது தான் இந்த மாதிரி கேட்டிருக்காரு. உங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க, போராட்டம் பண்ற உங்களால அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நாளைக்கு நீங்களே ஆட்சிக்கு வந்தீங்க, இந்த மாதிரியான விஷயம் நடக்கவே நடக்காது, ஜீரோ தான் நடக்கும், ஜீரோ நிலையில் தான் நாங்கள் வச்சிருப்போம், இந்த மாதிரி இந்த கேஸுமே வராதுன்னு உங்களால ஷூரிட்டி கொடுக்க முடியுங்களா? இல்ல அப்படி எந்த ஆட்சியாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? அதுதான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி ஆட்சி அமைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க மூளைக்கு மூளை ஒண்ணு நடந்திருக்கு. இங்க சமூக விழிப்புணர்வுன்றது கிடையாது. பெண்களை பத்தியான பார்வை அந்த மாதிரி இருக்கு. பெண்களை வந்து ஒரு போதை பொருளா பாக்குற வழக்கத்தான் இருக்கு. சினிமாக்கள்ல கூட பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க? எங்கேயாவது ஒரு ஆண்கள் வந்து அரைகுறையான ஆடை போட்டு ஆடுறத நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு ஆண் வந்து அரைகுறையான ஆடை போட்டு அவரை சுத்தி ஒரு 100 பெண்கள் அதை என்ஜாய் பண்ற மாதிரி நம்மளால வீடியோஸ்ல பார்க்க முடியுதா? அப்படி காமிச்சு பெண்களை ஒரு போதை பொருள் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த வளர்த்தெடுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு, சமூகத்துக்கு இருக்கு. பெண்கள் மீதான பார்வை மாறணும். இப்போ ஒரு பொண்ணு காதலிஸ்டான்னு வைங்களேன், உடனே அவங்க வீட்டோட மானம் போயிடுது, மரியாதை போயிடுது. அப்போ இப்போ கூட ஒரு படத்துல சொன்னாங்க, உங்களோட மானத்தை எதுக்கு எங்களோட காலடியில வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு பெண் காதலிச்சானா உங்க வீட்டு மானம் போயிடும். உங்க பெண் வேற ஒரு சமூகத்துல கல்யாணம் பண்ணா உங்களோட சமூகத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை போயிடும். அப்படி ஆண்களுக்கே இந்த கட்டுப்பாடுலாம் இல்லை. ஸோ இப்படி பெண்களை கட்டமைக்கிறீங்க பார்த்தீங்களா? முதல்ல இதை மாட்டுங்க. அவ என்ன துணி போடணும், அவ எந்த டைமுக்கு வீட்டுக்கு வரணும், அவ என்ன வேலை பார்க்கணும், அவ யாரை காதலிக்கணும், அவள் யாரை கல்யாணம் பண்ணணும், இப்படி பெண்கள் மீதே நீங்க ஒரு கோட்பாடு வச்சுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த பிரச்சனையில கூட 6 மணிக்கெல்லாம் பெண்கள் வந்துடணும் அப்படின்னு பெண்களுக்கு தான் சொல்றாங்க தவிர்த்து அதுக்கு என்ன தீர்வுன்றதை யாருமே பேசல. என்ன செய்ய போறோம் நம்மலாம்? இப்ப எல்லா மாநிலத்திலயும் நடக்குதுங்க. எல்லா மாநிலத்திலும் பிஜேபி கட்சியில இருக்க பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறீங்க. ஆமா, பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு நடக்குது? நீங்க என்ன கட்சியா இருந்தாலும் நான் கேட்கிறேன், என்ன பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க? இப்போ தமிழகம் அதுல பரவாயில்ல. வட மாநிலத்தை கம்பேர் பண்ணா தமிழகம் எவ்வளவோ முன்னெச்சரிக்கையாகவும் பெண்களுக்கு பாதுகாக்கவும் தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் 10 மணிலேருந்து இரவு 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது மாட்டிக்கிறீங்க, தனியாக இருக்கீங்க, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா 1091 அப்படின்ற ஹெல்ப்லைன் இருக்குது. சில நம்பருக்கு அந்த ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா பேட்ரோல் வண்டி உங்கள் வீடு வரையும் கொண்டு வந்து உங்களை விடும். நீங்கள் இப்போ பாதுகாப்பாக இருக்கீங்க. அதே மாதிரி பெண்களுக்கான பிங்க் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது, பெண்களுக்கான ஹாஸ்டல் இருக்குது, கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கு தேவையான எல்லா இதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கு முழுக்க திமுக மட்டும்தான் காரணம். ஏதோ திமுக வந்து இதுக்காகவே ஆளுங்களை இறக்கி விட்ட மாதிரி பேசக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்கு. இந்த முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யார் வந்து பொறுப்பு? இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன்னா இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தா இந்த ஆஃபீஸ் தான் பொறுப்பு இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த காலேஜில் நடந்ததுன்னா அந்த காலேஜ் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த காலேஜுக்கு முதல்ல ஒரு வைஸ் சான்சலர் இருக்காங்களா? இந்த வைஸ் சான்சலரை நியமிக்க வேண்டிய ஆள் யார்? ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் ரவி அவர்கள் செஞ்சார்களா? செய்யலையே. ஏன் செய்யல? அப்போ அங்க நீங்க கோட்டை விட்டது ஆளுநர் ரவி அவர்கள் தான். அந்த யூனிவர்சிட்டியில அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அந்த யூனிவர்சிட்டி தான். அவங்க எந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பை மேம்படுத்தியிருக்காங்க? ஹாஸ்டல்லையோ இல்லை அந்த மாதிரியான சம்பவம் நடந்து எனக்கு தெரியும். இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லை. என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு?
கவர்மெண்ட் சில இதெல்லாம் கொடுத்துருக்கு, போதைப் பொருளை எப்படி கையாளணும், முதல்வர்கள் அந்த காலேஜில் இருக்க ஒரு பிரின்சிபல் வந்து எப்படி அதெல்லாம் கையாளணும், ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருங்க. அதே மாதிரி பெண்கள் ஹாஸ்டலு, பெண்கள் நடமாடுற பகுதிகள்லாம் இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் நிறைந்த பகுதியாக இருட்டாக இல்லாமல் லைட்ஸ்லாம் நல்லா போட்டு வெளிச்சமாக இருக்க மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே, அதாவது ஒரு 12 நடுராத்திரியில் எனக்கு ஏதோ பிரச்சனைனா பக்கத்தில் இருக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை நான் சீக்கிரமாக நேரடியாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பெண் காவலர்களை அதிகப்படுத்தலாம். அதுக்கப்புறமா வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, வழக்கறிஞர்கள், பெண் வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, இவங்களை வச்சு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரலாம். இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு, நாளைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ ஒன்றும் அந்த பொண்ணை மிரட்டுறாங்க, அந்த பொண்ணு அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அந்த பொண்ணுக்கு உண்மையிலே விவரம் தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு பயந்துருக்க வேண்டியிருக்காது. அப்போ அந்த பொண்ணு யாருக்காக பயப்படுறா? நாளைக்கு இந்த வீடியோ நாளைக்கு சமூகத்தில் வெளியாயிருச்சுன்னா நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம குடும்பத்தோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? அந்த பொண்ணு பயப்படுற அளவுக்கு தான் இந்த சமூக பெண்களை வச்சிருக்கு. ஸோ இந்த 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 மாற்றத்தை தான் நம்ம தேடணும், இந்த மாற்றத்தை தான் நம்ம உருவாக்கணும். இங்கே வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி இந்த மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இது நடந்துட்டு இருக்குன்னா, அப்போ நீங்கள் சமூகத்தில் பெண்கள் மீதான பார்வையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அடித்தட்டுலேருந்து நீங்கள் கொண்டு வரணும். இப்போ எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தினாலும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. பெண்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறத வந்து பார்க்க முடியுது. எடப்பாடி அவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 2024ங்கிறது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாலியல் வன்கொடுமை அதிகமாக நடந்த ஆண்டுங்கிற மாதிரி அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. சீமான் அவர்களும் வந்து அந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய் எதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இந்த 1000 ரூபான்றது. நானும் அந்த இதை பார்த்தேன். அதாவது இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல சீமான் அவர்களுக்கும் அந்த சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை இது கொடுக்கறதுனால பெண்களிடையே திமுகவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அப்படின்றது தான் அவங்களுக்கு உறுத்தலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அவங்க சொல்றாங்க இல்லையா, சௌமியா அன்புமணி சொல்றாங்க இல்லையா, அவங்க சீமான் அவர்கள் சொல்றாங்க இல்லையா, இவங்களை சுற்றி பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த பேட்டியை கொடுக்கும்போது. அந்த பெண்கள் எல்லாம் சொல்லுங்க எனக்கு இந்த 1000 ரூபாய் வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் போய் நம்ம 4 பேர்கிட்ட நம்ம கேட்போம், தெருவில் இறங்கி அம்மா இந்த மாதிரி சௌமியா அன்புமணியும் சீமான் அவர்களும் தமிழக முதல்வர் கொடுக்குற இந்த தமிழக அரசு கொடுக்குற இந்த 1000 ரூபாவை ரத்து பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா பைத்தியமா போமா நீ அப்படின்ட்டுருவாங்க. ஒரு 1000 ரூபான்றது இவங்களோட பார்வைக்கு இவங்க ஏன்னா ரொம்ப வசதியாக இருக்காங்க, பெட்டி பெட்டியாக பணம் வருது, 200 கோடி 300 கோடின்னு பெட்டி பெட்டியாக வாங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இங்கே கூட்டணி வச்சா ஒரு 200 கோடி, அங்கே கூட்டணி வச்சா ஒரு 300 கோடின்னு வாங்குறதுனால அவங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எங்களை மாதிரி நடுத்தர பெண்கள், எங்களை மாதிரி ஏழை பெண்கள் அவங்களுக்குலாம் அந்த 1000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ 1000 ரூபாய் மாதம், வருஷத்துக்கு என்ன ஆச்சு 12,000 ரூபாய். இந்த 12,000 ரூபாவில் சேமிக்கலாம் இல்லையா? நான் என் பெண் பிள்ளை மேலே சேமிக்கலாம், தங்கம் வாங்கலாம், 1 கிராம் தங்கம் வாங்கலாம், 2 கிராம் தங்கம் வாங்கலாம், அது ஒரு முதலீடாக பண்ணலாம். பொன்மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது, அதில் போடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு அடிப்படை வசதி கூட நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஒரு பெண்களுக்கு அடிப்படை தேவை சில இருக்கும், அதை கூட நான் யாரும் கேட்க வேண்டியதில்லை. அந்த 1000 ரூபாய் இருக்குது, நான் போவேன், வாங்குவேன், என் செலவை நான் பார்த்துப்பேன். இப்படி அந்த 1000 ரூபாய் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னா, இது பெண்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த 1000 ரூபாய் வாங்குறதுல. இது இவங்களுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. இப்போ இவங்க இப்படி சொல்கிறதுனால வந்து இவங்களுக்கு அது பேக் ஃபயர் தானே. பாரு, நல்ல நமக்கு வந்து இது நல்ல திட்டம், இப்படி சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க அவங்களுடைய தொண்டர்களே வந்து இப்படி யோசிப்பாங்கல்ல. ஆமாம், கண்டிப்பாக யோசிப்பாங்க தான். அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது. அந்த நாலேஜ் இருந்ததுன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்க. 1000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ சீமான் சொல்கிறாரு 100 நாள் வேலை திட்டம் எதுக்கு கொண்டு வந்தீங்க, விவசாயத்துக்கே ஆள் கிடைக்கல அப்படின்றாங்க. அவங்க அம்மா காரில் போய் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க 100 நாள் வேலை திட்டத்துக்கு. நீங்கள் சொல்ல வேண்டியதானே அவங்க அம்மா கிட்ட, எதுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. அவங்க அம்மா ஒருவேளை சீமான் அவர்கள் அவங்க அம்மாவை அந்த நிலைமையில தான் விட்டு வச்சிருக்காரான்றது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க கூட அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. வெளியே பேசுவாங்க, வெளியே அதை வந்து நிராகரித்து பேசுவாங்க, ஆனால் உள்ள அதை வந்து அதால் பயனடைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சிகள்லாம் யார் அந்த சார்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு
தினம் தினம் வந்து போராடுறதை பார்க்க முடியுது. பாஜக இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு மதுரையில இருந்து நாங்கள் பேரணிலாம் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராடி இருந்தால் பரவாயில்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நடந்திருக்கு, அடுத்த நாள் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அப்போ உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுமே அவங்களுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே அவங்களோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு சார் இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த குற்றவாளி தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக சும்மா அந்த மாதிரி சார் சொன்னேன், மற்றபடி அப்படி யாரும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. உடனே எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இருக்காங்க, அந்த முக்கிய புள்ளியை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க வந்து இந்த சார்ன்ற ஆளை வந்து அந்த சோகால் சாரை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பினர் வந்து சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு இது வந்து ஒரு நெருக்கடியான நேரம் மாதிரி இவங்க ஏற்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இது வந்து அவங்க கட்சிக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ எனக்கு ஒரு பிளாக் மார்க் வருது, என்னோட கட்சியை நான் காப்பாற்றணுன்னா அந்த சோகால் சாரை வந்து அரெஸ்ட் பண்ண தான் செய்வேன். பண்ணுவேன்னா பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். அப்போது திமுகவுக்கு தெரியாத அவங்களோட கட்சிக்கு அவப்பேர் ஏற்படும் அப்படின்னு அவப்பேர் ஏற்பட்டால் கூட பரவாயில்ல, நான் அந்த தனிநபரை காப்பாற்றுவேன் அப்படின்னு இருப்பாங்க. யாராக இருந்தாலும் கட்சியை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. கட்சியை காப்பாற்றணும், ஆட்சி நல்ல முறையில் நடத்திட்டு போகணுன்றதுக்காக அந்த ஒரு தனிநபரில் யாரும் ஒரு தனிநபருக்காக ஒரு கட்சியை பலியிட மாட்டாங்க. இது ஒரு அடிப்படை அறிவு இல்லைங்களா? என்னோட கண்ணோட்டத்துலேருந்து நான் சொல்கிறேன். இது ஒரு அடிப்படையாக எல்லாருக்குமே புரியுது. அப்படி இருக்கும்போது இன்னும் நீங்கள் இந்த சார்ன்ற அந்த சார் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படி இருந்திருந்தால் இப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். குறைஞ்சபட்சம் கைதாவது பண்ணியிருப்பாங்க. இப்போ இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ போராட்டம் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் இவங்க தாங்க அந்த சார் அப்படின்னு கைது பண்ணியிருப்பாங்க. இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து இப்படி நீங்கள் தொடர்ந்து ப்ரெஷர் போகிறதுனால இல்லாத ஒரு சாரை உருவாக்கி அவங்க கைது பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? இல்லை, இப்போ இந்த விவகாரத்தை தாண்டி இப்போ பொதுவாக பெண்களுக்காக ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அவங்க எல்லாருமே போராடுறாங்க. அம்மா நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி பேரணி வேறு ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன் அந்த பேரணி. அதுவும் சென்னைக்குள்ளே மட்டும் இல்லை, மதுரையிலேருந்து சென்னை வரையும் வரப்போகிறாங்க பெரிய பேரணி. இந்த பேரணி நடந்து வரப்போகிற பேரணியா இல்லை வேனில் வரப்போகிற பேரணியான்னு தெரியல. இதுக்கு பர்மிஷனும் கிடைக்கல. ஆனால் குஷ்பு அவர்கள் எல்லாத்தையும் மீறி இதை வேறு தொடங்கி வைக்கிறாங்க. முந்தா நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், குஷ்பு அவர்களை வந்து எதுலையுமே கூப்பிட்றது இல்லை, நீங்கள் ஏன் வர்றது இல்லைன்னா அண்ணாமலை என்னை கூப்பிட்றது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு ஆடியோ சொன்னாங்க. அதுக்கு அண்ணாமலை நான்லாம் யாரையும் கூப்பிட்றது இல்லை, அவங்களே தான் வரணும் அப்படின்னு நேற்று தான் நினைக்கிறேன், நேற்று பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஸோ அங்கேயே என்ன நடக்குது, உள்ளே என்ன பூசல், பெண்களுக்கு என்ன நிலைமைன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பர்மிஷன் மறுக்கப்பட்டு குஷ்பு அவர்கள் வந்து அதை தொடங்கி வைக்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். ஏன் வரவேற்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த பேரணி இவ்வளோ பெரிய பேரணி நடத்துகிறீங்க பார்த்தீங்களா? இந்த பேரணியில் பிஜேபி வந்து ஒரு பேன் இண்டியா கட்சி, உள்ள செல்வாக்கான கட்சி, பேன் இண்டியா கட்சி, அதிக சொத்துடைய கட்சி நீங்கள் தான். நீங்கள் வந்து இப்படி ஒரு பேரணி நடத்தும் போது இது எல்லா பெண்களுக்குமான நீதி கேட்கும் பேரணியாக இருக்கட்டும் தான் என்னோட இது. இப்போது மணிப்பூரில் 2 பெண்கள் நிர்வாணமாக கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்காக போராடுங்க. அந்த ரெஸ்லிங் வீராங்கனை அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்காக ரோட்டில் இறங்கி அவங்க போராடினாங்களே, அவங்களுக்காக போராடுங்க. கொல்கத்தா டாக்டருக்காக போராடுங்க. இப்படி இந்தியாவில் பிஜேபி கட்சியிலே இருந்து இந்த மாதிரி நிறைய பாலியல் வன்முறைகள்லாம் நடக்குது, அவங்களுக்காகவும் சேர்த்து போராடுங்க. சரி, நீங்கள் எல்லாருக்காகவும் போராடுங்க. அது என்ன திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துருச்சு அதனால் நான் போராடுவேன்னு சொல்கிறது? எல்லாருக்காகவும் போராடுங்க. பெண்களுக்காக நில்லுங்க, கட்சிக்காக நிற்காதீங்க. பெண்களுக்காக நாங்கள் கூட பெருமையாக சொல்லுவோம், பரவாயில்ல தமிழக பிஜேபி வந்து எல்லா பெண்களுக்குமாக அவங்க கட்சி, அவங்களுடைய மத்தியில் இருக்க அவங்கள கட்சியை எதிர்த்துக்கிட்டு ஒரு பெரிய பேரணி பெண்களுக்காக நின்னாங்க அப்படின்னு நாங்களும் வந்து பெருமையாக சொல்லிப்போம். ஆக இந்த பேரணி அவங்க கட்சியிலேயே ஒரு முழக்கம் போடணும். அவங்க ஒரு பேரணி நடத்துனாங்களே, அதில் பிஜேபியில் அவங்க அந்த எம்பி இருக்கார் இல்லையா, அந்த ரெஸ்லிங் வீராங்கனை சொன்னாங்க இல்லையா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அவரை பற்றி கண்டனம் தெரிவிங்க, அவங்கள பற்றி கண்டனம் தெரிவித்து ஒரு முழக்கம் போடுங்க பார்ப்போம். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆனால் இப்போ இது தெரியுதுங்களா, நீதிபதி சொன்னது என்னென்னு? இதில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, அரசியல் சாயம் பூசுறீங்க, ஆதாயம் தேடுறீங்க அப்படின்னு நீதிபதி சொன்னது எவ்வளோ உண்மைன்றது இப்போ நம்மளுக்கு புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இவங்க பெண்கள், அதாவது இப்போ கேள்வி கேட்டாங்க காலையில், ஏங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அங்கே நான் கேட்ட மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்க, அந்த ரெஸ்லிங் வீராங்கனைக்காக குரல் கொடுக்குன்னா இவங்க கேள்வி கேட்குறாங்க பதிலுக்கு, நீங்கள் கொல்கத்தாவை பற்றி குரல் கொடுக்கல அப்படின்னு. ஆக மொத்தம் இந்த பக்கம் இருக்கிறவங்க அவங்கள கேள்வி கேட்குறாங்க, அந்த பக்கம் இருக்கவங்க இவங்கள கேள்வி கேட்குறாங்க. அப்போ நடுநிலையை பெண்களுக்காக கேள்வி கேட்க போகிறது யார்? பெண்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் எங்களோட கேள்வி. பார்ப்போம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.